மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உயிரோட கூட்டிட்டு வந்து இப்படி போடமா தர்றாங்களே, இது நியாயமா இவங்களுக்கு? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் 6 காவலர்கள் வரை தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிக்கி ஆகியோர் கடந்த 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வந்திருந்தனர். சிவகாமி நடக்க இயலாதவர் என்பதால் கோவில் வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு வீல் சேரில் கோவிலுக்குள் சென்றனர். காரின் சாவியை கோவிலில் தற்காலிக காவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவரிடம் ஒப்படைத்து வாகனத்தை பார்க்கிங் பகுதியில் நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். அஜித்குமார் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு சாவியை மீண்டும் நிக்கியிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. சாமி தரிசனத்தை முடித்து வெளியே வந்தபோது காரில் வைத்திருந்த பைகள் கலைந்திருப்பதை கண்டறிந்த சிவகாமி மற்றும் நிக்கி பையை சோதித்த போது அதில் இருந்த 10 பவுன் நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இதுகுறித்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் காவல்துறையினர் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். பின்னர் அஜித்குமாரை நேற்று முன்தினம் விடுவித்தனர். வெளியே வந்த அவரை மீண்டும் மானாமதுரை உட்கோட்ட தனிப்படை போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் காவலர்களால் தாக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்ததால் தான் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல் பரவியதை அடுத்து அஜித்குமாரின் உறவினர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கூடினர். அவர்கள் அஜித்குமாரின் உடல் எங்கு உள்ளது என கேட்டபோது காவலர்கள் தெளிவான பதிலளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் இரவு 11 மணி வரை காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஜித்குமாரை தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அங்கு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 6 காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர், மணிகண்டன், ராஜா, ஆனந்த் உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். மேலும் இந்த சம்பவம் குறித்து வெளிப்படையான மற்றும் முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் தெரியவரும் என அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அஜித்குமாரின் உறவினர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் சம்பந்தப்பட்ட காவலர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழல் நிலவியதை தொடர்ந்து கூடுதல் காவலர்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். உறவினர்களை சமாதானப்படுத்த முயற்சித்த எஸ்பி ஆஷித் ராவத் விசாரணை முடிவடையும் வரை பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவம் காவல் நிலைய விசாரணைகளில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் இதற்கு முன்பு இதே போன்ற சம்பவங்கள், குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மரண வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நினைவுகூரத்தக்கது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் அல்லது மாநில அரசு தலையிட்டு வெளிப்படையான விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை மாலை மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாட்டு தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதை பார்த்ததாக அந்த பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் தனியார் ஊடகம் ஒன்றில் கூறியுள்ளார். இந்த நிலையில் அஜித் உயிரிழந்தது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி வேங்கட பிரசாத் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே அவரது குடும்பத்தினர் உடலை பெற்று தகனம் செய்தனர். இந்த சம்பவம் காவல்துறையின் செயல்பாடுகள் மற்றும் விசாரணைகள் மீதான பொதுமக்களின்
மக்களின் நம்பிக்கையை மேலும் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது. வெளிப்படையான விசாரணை மூலம் உண்மைகள் வெளிவருவதோடு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க காவல்துறையில் பயிற்சி மற்றும் கண்காணிப்பு முறைகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தையும் இந்த விவகாரம் வலியுறுத்துகிறது. இப்ப 2 மாசம் தான் வேலை பார்த்து சம்பளம் கூட நான் என்ன வாங்கல. வண்டி பார்க் பண்ண சொன்னாங்களா? அது என்ன இஷ்யூனா வண்டியை பார்க் பண்ண சொன்னாங்க. அவன் வந்து ஹேண்டிகேப், சரிங்களா? ஹேண்டிகேப் அவனே இந்த மாதிரி நான் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு வண்டியை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஹேண்டிகேப் வந்து இவன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி எடுக்க தெரியாது, இன்னொரு பையனை எடுக்க சொல்லியிருப்பான் போல. எடுத்துட்டு நுப்பாட்டிட்டு சாவியை வந்து 1 hour கழிச்சு கொடுத்தானா. உயிரோட கூட்டிட்டு வந்து இப்படி போடமா தர்றாங்களே, இது நியாயமா? இவங்களுக்கு சாவியை கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு லேடி சார். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இந்த மாதிரி நகை காணான்னு சொல்லிட்டு 14 இல்லை வேலை பார்க்கல. அவங்க சாமி கூட வந்தாங்க. நம்ம அண்ணன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு வந்தோம். வண்டிக்குள்ள நகர் ப்ரூஃப் எதுவும் காமிச்சாங்க? ப்ரூஃப் அவங்க சைடு அந்த மாதிரிலாம் எதுவும் நம்மகிட்ட எதுவும் சொல்லல. இப்போ என்ன இப்போ இவனை கூப்பிட்டு வந்ததே எங்களுக்கு தெரியாது. உங்களை அடிச்சாங்களா? அது மட்டும் தெளிவாக சொல்லுங்க. அவனை அடிச்சாங்க, நீ ஃபுல்லாக எங்கள் அண்ணனை அடிச்சாங்க, என்னையும் அடிச்சாங்க. ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. எப்போ என்ன கிடைச்சாங்க? இன்னைக்கு மதியம் சார். உங்களை அடிச்சாங்க? அப்படியாவது சொல்லுவேன் அப்படின்றது, உண்மையை சொல்லுவேன்ன்றதுக்காண்டி அடிச்சாங்க. உண்மையை சொல்லுவேன். உங்களை எப்படி அடிச்சாங்க? காலில் அடிச்சாங்க, முட்டிக்கால் போட சொல்லிட்டு. இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி, இறக்கமே இல்லாம. பேர்லாம் தெரியாது, எல்லாருமே அடையாளம் வேணாம் தெரியும். 7 பேர் இருப்பாங்க. சொல்லிட்டாங்க. இல்லை அஃபிஷியலாக இப்போ சொன்னாங்க, உள்ள ரூமில் சொன்னாங்க இந்த மாதிரி டெத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அழைச்சிட்டு போகும்போது அங்கே டீட்டெயில்ஸ் டெத்து மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க பேசிட்டு கடைசியாக கிருத்திகா ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கதா சொன்னாங்க. மறுபடியும் திருப்பணம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பிலாம் எதுவும் நம்மகிட்ட கொடுக்கல. 3 மணி நேரம் எந்த கேஸுமே கிடையாது சார். எத்தனை பேர் ரிமாண்ட் கூட்டு போனாங்க? 5 பேருங்க சார், என்னோட சேர்த்து 5 பேர். 5 பேரை கூட்டு போனாங்க. கூட்டு போன எல்லாத்தையும் ரிமாண்டுக்கெல்லாம் கூட்டு போகல, விசாரணைக்கு. எத்தனை கூட்டு போன இப்போ எல்லாம் அங்கே நம்ம அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம் சார். காலைல சாப்பாடு வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம். அதிகமாக இருந்தது அந்த கம்மாவில் இருந்தோம் சார். எல்லாத்தையும் அடிச்சாங்களா? எல்லாத்தையுமே அடிச்சாங்க. எங்கள் அண்ணனை மட்டும் பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சாங்க. கடைசியாக வண்டியில் விட்டு நான் சொல்கிறேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும் போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ளே போனேன் சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கலைங்க சார். அப்போ உங்கள் அண்ணன் எப்படி இருந்தாங்க? நடந்து போகிற ஸ்டேஜில் இருந்தேன். இன்னைக்கு இப்போ தான் கடைசி நேற்று தான் பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தேன் சார். இப்போ ஒரு 4 மணிக்கு 4:30 நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு இது உடலில் எந்த ஒரு நோய் உபாதைகள் அப்படிலாம் கிடையாது. தண்ணி மட்டும் அடிப்பேன், வேறபடி எந்த நோயும் எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்கே கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க? என்கிட்ட எதுவும் சொல்ல, டிரைவர் மட்டும்தான் என் கூட இருந்தார். எங்க சார்? எந்த இடத்துல அடிச்சாங்களா? ஆமாம், வண்டிக்குள்ளேயே ரன்னிங்லேயே அடித்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.